பார்க்கறது எது அப்படின்னா, இன்னும் நம்ம எட்டாம் பாகம் ஆரம்பிக்கல. இது ஜெனரலா இதுல பேசுறோம். அதாவது உண்மையிலேயே இந்த நானு எத உருவாக்குது? எதுதான் இந்த நான உருவாக்குது? அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இல்லையா? அதுக்காக சொல்றேன். இப்ப இந்த உடம்ப ஜடத்த என்ன சொல்றோம்னா, "சோத்தால் அடித்த பிண்டம்னு" சொல்றோம். அதான் அன்னைக்கு ஏற்கனவே அந்த பாட்டுல சொல்லியிருப்பேன். "1000 தரம் ஆத்துக்குள்ளன்னு அரகரா சொன்னாலும், சோத்துக்குள்ள இருக்குடா சொக்கலிங்கம்" அப்படின்ட்டு. சாமியும் அன்னம் நம்மை ரட்சிப்பது, அன்னம் ராஜாவாக்கும், அது ஜீவனை ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த உணவு பத்தின கருத்து நம்ம பல்வேறு விதமா பல்வேறு நபர்களும் வைத்திருக்கிறோம். ஏதோ கடையில காசு குடுக்குறோம், ஆகாரம் குடுக்குறாங்க, சாப்பிடுறோம். அப்புறம் வீட்ல ஏதோ பண்ணி போடுறாங்க, சாப்பிடுறோம். ஏதோ ஒரு ஆகாரம் இன்னைக்கு அதான் இருந்தது, அதான் போட்டோம். அதான் சமையல் பண்ணோம். அதனால ஏதோ சாப்பிட்டாச்சு. ஏதோ சாப்பிட்ட மாரி இருக்கு, சாப்பிடாத மாரி இருக்கு. இப்படின்னு பல்வேறு ரீதியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். நம்ம பொருளாதாரத்தை ஈட்டவர்களே நேரம் சரியா போகுது. இப்படி உணவு விஷயத்துக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் குடுத்து எங்க கவனிக்க முடியும்? அதெல்லாம் ஹோட்டலுக்காரங்க பார்த்துக்குவாங்க. இல்லன்னா மனைவி பார்த்துக்குவாங்க. இல்ல மாமியார் பார்த்துப்பாங்க. இல்ல வேற யாராவது பக்கத்துல பாட்டி கீட்டி யாராவது இருந்தன்னா அவங்க சொல்லிக்குவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அவங்க பண்ணிப்பாங்க. அது சரியா தான் இருக்கும். அ அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுது இல்ல. அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே அந்த உணவு மேல நீங்க எவ்வளோ கான்ஷியஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்க ஜீவன் நல்லா இருக்கும். உங்க தெய்வீக தன்மை நல்லா இருக்குங்கிறது தான் இங்க முக்கியம். நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்கேயோ மறுபடியும் ஏதோ நல்ல ஈஸியா ஜீரணமாகிற உணவு, சுக்குல நஷ்டமாகக்கூடாது. இதே தான் சொல்ல வரீங்களா? அத அன்னைக்கு தான் எழுதி குடுக்க சொன்னோம்ல. இன்னும் நீங்க குடுக்கல. அதான் டெக்ஸ்ட்ல குடுங்கன்னு சொன்னோம்ல. அப்படின்னு நீங்க சொல்ற மாரி தெரியுது. அது இன்னும் ரெடி ஆகல. ரெடி பண்ணிட்டு குடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இத இன்னும் வேற நுட்பமான கோணத்துல புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தான், இந்த ஒரு சின்ன டாபிக் தான். ரொம்ப நேரம் எடுக்கல. ஓரளவுக்கு சரியா தான் இத நேரத்த அனுசரிச்சு தான் சொல்றேன். அது சரியா புரிஞ்சுக்க முடியும் நம்புறோம். ஒரு தூண்டுதலுக்காக தான், ஒரு வித்தியாசமான ஆங்கிள்ல, வித்தியாசமான கோணத்துல நீங்களும் உணரணுங்கிற நோக்கத்துல தான் இத சொல்றேன். ஏன்னா, சாமி நம்ம இதுல ரொம்ப ஃப்ளெக்சிபிள் குடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கூட ஓரளவு புரிஞ்சு நடந்துப்பாங்க. பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உணவு விஷயத்துல பெரிய பிரச்சனை, இஷ்யூ இல்லாம இருந்தது. அதனால சாமி வந்து அதுல பெரிய முக்கியத்துவம் குடுக்கல. ஆனாலும் சாமி நலபாகம் சமையல் தெரியும். அது எல்லாமே கற்றறிந்தவர் தான் சாமி. அதனால நம்ம எப்படியும் வேத இதிகாச புராணாதிகள் பொய்யல்லன்னு சொன்னதுனால, எப்படியும் நம்ம சில விஷயங்கள நீங்களுக்குள்ள உணவு முறையெல்லாம் என்ன? அப்படின்னு பக்குவைகளா தெரிஞ்சுக்குவோம். அப்படிங்கிற நம்பிக்கையோட சாமி இருந்திருக்கிறாரு. அதனால நாம அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கருத்த இங்க சொல்றேன். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வாழை இலையில தான் சமையல் பண்ணி முன்னால போடுவாங்க. அந்த வாழை இலைய மணத்தோட அவ்வளோ நல்லாருக்கும். அப்ப அந்த சத்து பாதுகாக்கப்படுது இயற்கையில அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் வடை, பஜ்ஜி, போண்டா குடுத்தா கூட அந்த வாழை இலையில மடிச்சு குடுப்பாங்க. இட்லி வச்சு குடுத்தாலும் வாழை இலையில 2 நாள், 3 நாள் கெட்டு போகாம இருக்கிற அளவுக்கு பண்ணி குடுப்பாங்க. சாதம் பண்ணி குடுத்தாலும் நல்லா இருப்பாங்க. அந்த இலைய லேசா வாட்டி கூட மடிச்சு வச்சு குடுப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ மனம் குணமா இருக்கும். அப்ப தேக்க இலையில சாப்பாடு பண்ணி சாப்பிடுறது. பூவரச இலைய அப்படி தெச்சு அதுல பண்ணி குடுப்பாங்க. இது மாரி எத்தனையோ இலைகள் சாப்பிடுறதுக்குன்னா, தேக்கம் இலையும் அதே மாரி இருக்குது. பூவரச இலை இருக்குது. இந்த மாரிலாம் கூட பண்ணி இது பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன குழந்தையில நான் அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். அ எல்லாமே வாழை இலை ஈஸியா அது வந்து மண்ல மக்கி போற மாரி இருக்கும். இந்த பாலிதீன் கவரு இந்த ஐட்டமே இருக்காது. பேப்பரு, கெமிக்கலே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாம் நீட்டா இருக்கும். இப்போ வெறும் உணவு வச்சு சாப்பிடுற அந்த பாக்கு மட்டைகள்லாம் சொல்லுவாங்க. இது வந்து கழுவி வச்சுட்டு அது பின்னாடியே அதையே கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாரி எல்லாமே இயற்கை. இப்போ கூட நார்த் இந்தியா போனோம்னா, மண் கலயம் டீ சாப்பிடுறதுக்கு, காஃபி சாப்பிடுறதுக்கு மண் கலயம் கூட யூஸ் அண்ட் த்ரோ மாடல்ல வச்சிருக்கிறாங்க. இப்படி எதுனா அந்த காலத்துல மண் கலயத்துல தான் சாப்பாடெல்லாம் ஆக்குனாங்க. தண்ணீர் வச்சு அதெல்லாம் குடிச்சாங்க. அப்ப இந்த இயற்கை தன்மைய கெடாம பாதுகாத்தது. இப்ப தண்ணீர் தான் நம்ம பாடியில 90% விஷயம். இப்ப சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, "சார் நீங்க சைவம். நீங்க அப்ப தண்ணி குடிக்காதீங்கன்றாங்க." என்னங்க அப்படின்னா, 100% பாக்டீரியா இருந்தா தான் சார் நல்ல குடிநீரு. அப்ப நீங்க அசைவம்னா அத குடிக்கக்கூடாதுல்ல? அப்படிங்கிற மாரி கிண்டலா சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ நான் இப்போ மழைநீர் பியூரா மேலருந்து வந்த டைரக்ட் மழைநீர வந்து டிஸ்டில்டு வாட்டர் மாரி இருந்தா குடிக்க முடியாது. அப்ப இது இப்படி இருந்தா தான் அத குடிக்க முடியுது அப்படின்னு இருக்குது. அப்ப நம்ம உடல்ல, குடல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பாக்டீரியா இருக்குது. அத நம்ம சூடான ஆகாரம் சாப்பிடும்போது நெறைய சாகுது. அப்புறம் சூடான ஆகார குடிநீர குடிக்கும்போதும் அது பாதிக்குது. அப்புறம் ரொம்ப குளிர்ச்சியா திடீர்னு குடுத்தாலும் அது பாதிக்குது. இப்படியெல்லாம் பண்றதுனால தான், அந்த நார்மல் பொசிஷன
அதெல்லாம் அங்க அ ஆல்ட்ரே அதாவது ஒர்க் பண்ணி அத பாதுகாத்து வச்சிருக்குது. நம்ம திடீர் அட்டாக் பண்ணும்போது தான், அங்க இருக்கிற அந்த நுண்கிருமிகள் இயற்கையில அந்த இடத்த பாதுகாக்க முடியாம போறதுனால தான், அல்சர் போன்ற பிரச்சனைகள் வருகிறது. உடல் உபாதை வருது, வயித்து வலி வருது, கேஸ் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகுது, வயிறு உப்பிக்குது, தடிமன் ஆகுது. நெறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வருது. இப்ப கடைசியில மருத்துவத்துக்கும் வந்துட்டீங்களா? அப்படின்னு கேட்கறது புரியுது எனக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல. இது எல்லாம் ஒன்றை ஒன்று இன்டர்லிங்க்ல சார்ந்து தான் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் அத ஒரு தூண்டல்ல, ஒரு கோணத்துல சொல்லியே ஆகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இத ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னும் ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கிறீங்களா? இன்னும் இருக்குதா? அப்படின்னு கேட்கறது தெரியுது. இருக்குது கொஞ்சம். அதாவது இன்னைக்கு அந்த 8வது பாகம் நான் யாரு கண்டிப்பா பார்ப்போம். இருந்தாலும் இது கொஞ்சம் சொல்ல வேண்டியதா தான் இருக்குது. ஒருவேளை முடியலன்னா 8 பாகம் 8வது பாகம்னு இருக்கிறத 12வது பாகம் வரைக்கும் கூட நான் யார் விசாரணை கொண்டு போவோம். நல்லா உங்க ஆர்வத்த பொறுத்து அத டெவலப் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் நம்ம ஃப்ரீயா தானே இருக்கிறோம். அழகா கொண்டு போலாம். தப்பில்ல. இன்னைக்கு பௌர்ணமி கூட. அதனால கொஞ்சம் சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு ரமேஷ் ஐயாவும் நல்லா உள்ள ஆழ்ந்து நல்ல விதமா பேசினாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு மாங்கா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. தேங்காய் சாப்பிடுறீங்கன்னு வைங்க. என்னங்க கடைசியில மாங்காய், தேங்காய், பட்டாணி, சுண்டல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. சரிங்களா? அந்த சுண்டல்ல புரோட்டீன் இருக்கு. அதனால தான் அத சொல்றாங்க. என்ன? அப்போ அப்ப இந்த பட்டாணி கடலைன்னா, உப்பு கடலைன்னு பழைய காலத்துல சொல்லுவாங்க. அத வந்து மூளைக்கு அவ்வளோ நல்லதாமா. அது பல்ல கடிச்சு சாப்பிடுறது மூலியமா அந்த சத்து அது கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க உப்புல ஊற வச்ச கடல அது. அப்படி அந்த மேல் தோல எடுத்துருவாங்க. அப்ப அது சுத்தமாயிக்குது இயற்கையிலேயே. அப்ப அது கெட்டு போகாது அவ்வளவு சீக்கிரம். உப்பு கடலை. கடலை நாளாகும்போது கெடாம இருக்கிறதுக்கு அது ஒரு டெக்னிக்கல். கோயில்பட்டியில இந்த கடலை மிட்டாய்ன்னு அந்த இரும்பு சத்தும், கடலையில் இருக்கிற புரோட்டீனும் கிடைக்கிறதுக்கு, அதிலேயே நெறைய சத்து இருக்கு. தேங்காய் போல ஒரு சத்து அப்படிங்கிறாங்க. அப்ப அத பண்ணி வச்சிருக்கிறாங்க. கடைசியில மறுபடியும் இன்னும் இதே தானா அப்படிங்கிறீங்க. புரியுது எனக்கு. இப்போ அந்த மாங்காய் ஊட்டாததை மாதா ஊட்ட மாட்டாள்ன்னு சொல்றாங்க. மாதா ஊட்டாததை மாங்காய் ஊட்டும்ங்கிறாங்க. அப்ப பாருங்க என்ன ஒரு முக்கியத்துவம். இது அப்படியே சித்தர்கள் லைன்னு வந்தீங்கன்னா, "மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்பாருக்கு தேங்காய் பால் எதுக்கடிங்கிறார்." அப்ப நீங்க பீனியல் கிளாண்ட்ல இருந்து அமிர்தம் சுரந்து, அதெல்லாம் நீங்க அனுபவிக்கல அப்படின்னா, அந்த மாங்காய் பால் தான் அத சொல்றாரு. அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும், தேங்காய் பால் தான் உங்கள காப்பாத்துங்கிறாரு. என்ன பாருங்க. அப்போ மாங்காய் வேணும், தேங்காய் வேணும். இதெல்லாம் இயற்கையிலே சகஜமா நீங்க சாப்பிடுற மாரி, அது தமிழ்நாடெல்லாம் ஃபுட்டுக்கெல்லாம் ரொம்ப பேர் போனது. எதை எப்படி எந்த பக்குவத்துல சாப்பிடணும், செய்யணுங்கிறதுல ரொம்ப அழகா தெரிஞ்சிருந்தாங்க. இந்த ஃபாரின் கலாச்சாரம், வெளிநாட்டு படையெடுப்பு இதெல்லாம் வந்து தான் நம்முடைய இயற்கையான வாழ்வியல் முறை வந்து தொலைச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் தான் தொலைச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இதையும் தொலைச்சிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் வருங்கால தலைமுறைக்காக இருக்கட்டுமேன்னு தான் இதையும் சொல்லி வைக்கிறோம். நாமளும் கொஞ்சம் பயன்படுத்தணும், விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காக தான் இத சொல்றேன். அப்படி இருக்கும்போது, அந்த கிளிமூக்கு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க. ரூ. 2,00,000 கூட மாம்பழம் இருக்குதுங்கிறாங்க. சரிங்களா? அப்ப நார்த் இந்தியால அது குறிப்பிட்ட அளவுல உற்பத்தியே பண்றாங்க. அதெல்லாம் பேசினா தனி புராணம் போயிரும். அந்த காலத்துல நாங்க பள்ளிக்கூட பாட புஸ்தகத்துல மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம் பாட்டுலாம் படிச்சிருக்கிறோம். அப்பவே அத சொல்லிக் குடுத்துருக்காங்க. அவ்வளவு நல்ல சத்து சுலபமா கிடைக்கிறது. அப்ப ஞானப்பழம் அப்படிம்பாரு. அதே மாரி கோவை பழம் எவ்வளவு அருமையானது. சரி, கோவக்காய் சாப்பிட்டா ஞானத்துக்கு அத்தன நல்லது. அழகா பொரியல் பண்ணி சாப்பிடலாம். சரிங்களா? பிரண்டை, வஜ்ரம், வஜ்ரவல்லின்னு பேரு. அவ்வளவு நல்ல எலும்புக்கு நல்லது. அப்ப தேங்காய் அவ்வளவு நல்லது. அதுல புரோட்டீன் இருக்கு. இப்போ இதெல்லாம் சொல்றீங்களே, என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, சரி ஆப்பிள் சாப்பிடலாமா? அதிகம் சாப்பிடக்கூடாது. திராட்சை அதிகம் இந்த மாரி சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுங்கிறதுல, அதிகம் சாப்பிடக்கூடாதுங்கிறது இருக்கு. அதே நேரத்தில எந்த மெத்தேட்ல சாப்பிட்டா நல்லது அப்படின்னு இருக்கு. ஏன் அதிகம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படின்னா, அது வந்து அந்த சத்து எக்ஸஸ்ல வந்து பாடியில கூலிங்கோ, உஷ்ணமோ உண்டாக்கி, காமம் சம்பந்தப்பட்ட நஷ்டத்தை உண்டு பண்ணும். அதனால அதுக்கு நாம பொறுப்பா இருந்து, எவ்வளவு சாப்பிட்டா நமக்கு அசிடிட்டியோ, பாதிப்போ, ஓவர் குளிர்ச்சியோ, ஓவர் உஷ்ணமோ ஏற்படாதுங்கிறது தெரிஞ்சு, மாங்காய் சூடு. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்க? "உனக்கு புளி சாப்பிடணும்னு ஆசை இருக்குதா?
புளியங்கொழுந்தை சாப்பிட்டு அந்த ஆசையை தீர்த்திக்கொள். உப்பு சாப்பிடணும்னு ஆசை இருக்கா? அப்ப நெல்லிக்காய், அரிநெல்லிக்காய் என்று சொல்வார்கள். அதை சாப்பிட்டு அந்த ஆசையை தீர்த்துக்கொள் என்கிறாங்க. இப்போ இந்தியன் மெடிசன்ல எது அதிகம்? கசப்பு, துவர்ப்பு தான் சூப்பர் மெடிசன். அதுதான் நம்ம உணவுகள்ல அதிகம் சேர்க்கறதில்ல. அதெல்லாம் வாழைப்பூவுல நல்லா கிடைக்குது. சரிங்களா? வாழைத்தண்டு சேர்க்கலாம். சரிங்களா? வாழைக்காய் சேர்க்கலாம். இதுலலாம் அந்த இது இருக்கு. அதே மாரி நாவல் பழம் இதுல இருக்குது. அப்புறம் சீனி புளியங்காய் அல்லது கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல அந்த சத்து இருக்குது. இப்படியெல்லாம் துவர்ப்பு அப்புறம் வேப்ப மரத்துல கசப்பு இருக்குது. சுண்டைக்காயில கசப்பு இருக்குது. சரி சுண்ட வத்தல்ன்னு சொல்லுவோம். உப்பு இல்லாத சுண்ட வத்தல். அது நல்லா வறுத்து சாப்பிடலாம். ஏன்னா, அது வத்தல் இதுல நல்ல ஒரு இது இருக்குது. அப்ப இந்த மாரியெல்லாம் கசப்பு துவர்ப்பு உடம்புல சேர்த்துக்கணும். வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. அது அவ்வளவு நல்லது உடம்புக்குமாங்க. இப்போ அன்னைக்கு இவ்வளவு தொண்டை கட்டி இருந்து எப்படியோ அன்னைக்கு கஷ்டப்பட்டு போயிருந்தேன். கோயம்புத்தூர் இந்த பயிற்சி வேற சொல்லிக் கொடுக்கணுமே ஆண்டவா! என்ன செய்யணும்னு வந்தேன். காலையில மனசு சொல்லுச்சு. முதல்ல ஒரு சின்ன மிளகு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு. அப்புறம் வினோதத்துக்கிட்ட சொல்லி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு சொல்லி எல்லாத்துக்கும் 5, 5 மிளகாய் சாப்பிட சொல்லிட்டு, ஒரு சாம்பிள் "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொவுத்தொற்றுலாம் தலைன்னு" அது அவங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சு விட்டுருவோம். அப்போ மூச்சு நல்லா ஓடுங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டும். அப்படிங்கிறதுக்காக வாயு சமுகா சளி, கபமெல்லாம் நீக்கும். வயிற கிளியர் பண்ணி விடும். அப்படிங்கிறதுக்காக நானு அத அன்னைக்கு சாம்பிளுக்காக குடுத்தேன். அப்புறம் இதே மாரி அன்னைக்கு நான் சாப்பிட்டு அவ்வளவு தூரம் அன்னைக்கு அத்தன மணி நேரம் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 7, 8 மணி நேரத்துக்கு மேல 9 மணி நேரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். சாப்பாடு டைம்லாம் ஜப டைம் கழிச்சுட்டு பார்த்தாச்சுன்னா. காலையில 6:30 சாயந்தரம் 5:30 நடுவுல கொஞ்சம் சாப்பாடு டைமும், அ ஒரு 1 மணி நேரம் ஜெபம் அவ்வளவுதான். அப்ப மீதி பூரா பேச்சு தான் இருந்தது வேற. அப்ப நெனச்சு பாருங்க, அவ்வளவும் பேசுறதுக்கு, அவ்வளவு இப்படி எப்படி பண்ணணும்னு மூச்செல்லாம் அவ்வளவு கிளியராவும், அவ்வளவு சவுண்டாவும் எதனால பண்ண முடிஞ்சது? அந்த மிளகு 18 மிளகு பண்ண வேல. ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருந்ததுனால, அத பயன்படுத்தினேன். அப்ப இன்னைக்கு இத சாப்பிட்டோம்னா, ஒரு வேள தடை இல்லாம நல்லா சொல்லி காமிக்க முடியும். பிராணம் உள்ள நல்லா சுத்தமா அந்த உள் மார்க்கம் நன்றா மார்க்கம். நம்மளால நல்லா பண்ணி காமிக்க முடியும்னு நம்புனேன். அதே மாரி மனசு உள்மனசு சொன்னத கேட்டேன். அதே மாரி அன்னைக்கு நடந்தது. அழகா சொல்லி முடிச்சு நிறைவா, எல்லாருக்கும் திருப்தி ஆகுற மாரி பேசி முடிச்சோம். என்ன, 32 பேர் வந்தாலும் எல்லாத்துக்கும் திருப்தி ஆகுற மாரி பேசணும் இல்லைங்களா? இப்ப இதுக்கெல்லாம் அந்த ஆகாரம் தான். அப்ப பாருங்க, ஆள் பாதி, ஆடை பாதி தாண்டி, நீங்க சோத்தால் அடித்த பிண்டம்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, உங்க உணவால தான் உங்க குணம் உருவாகுறது இல்ல. உங்க உடம்பு, உங்க செயலு எல்லாமே அதான் 3 குணமும் உருவாகுதும் உணவுனால தான். அதத்தான் சொல்ல வந்தேங்க. அப்போ நீங்க என்ன ஆகாரம் சாப்பிடுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி சத்துவ, ரஜோ, தமோ குணம் உருவாகும். அப்ப சாதுக்கள் சாத்வீக குணத்தை உருவாக்கக்கூடிய தகுந்த உணவுகளைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரஜோ, தமோ குணங்களை உருவாக்கக்கூடிய அந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எங்கிருந்து உணவு வருகிறது? எப்படி தயாரிக்கப்பட்டது? எந்த அடிப்படையில் இருக்கிறது? அது சாப்பிடும் முன்னும் நீங்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதாவது அந்த உணவுப் பொருளை பார்க்கும்போதே அது சரியாக இருக்கிறதா என்று பார்க்கணும். அப்புறம் கையில எடுக்கும்போதும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் சமைப்பதற்கு முன் அத பக்குவம் பண்றது என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். பக்குவம் பண்ணி சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். சாப்பிட்டு முடிச்சு உடம்புல ஒட்டுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உணரணும். இப்படியெல்லாம் உணர்ந்தா தான் நீங்க விசேஷ ஞானின்னு சாமி சொல்ற அளவுக்கு நீங்க வர்றீங்க. அப்போ ஒரு சித்த வித்தியார்த்தினா, இவ்வளவு தூரம் பல விஷயங்களை நுட்பமாக ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவசியம் இருக்கிறனால தான் சொல்றேன். ஏன்னா ஜீவனை ரட்சிக்கிற ராஜா சுத்தமா இல்லைன்னா பிரச்சனையாயிருமே! நல்ல ராஜா வந்தா தான் நல்லது. அப்ப அத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இந்த உணவு விஷயத்துல உணவு தான் நம்மை முடிவே செய்கிறது. இன்னைக்கு காலையில ஒரு சமையல்காரர் கையில இருக்கு. இன்னைக்கு கலெக்டர் நல்ல மூட்ல போணுமா? வேண்டாமான்னு. ஒரு வீட்டம்மா கையில இருக்குது. கணவர் இன்னைக்கு நல்ல விதமா ஆபீஸ் போவோமா? முடியும்ன்னு. அவருக்கு பிரஷர் வர்ற மாரி பச்சை மிளகாயும், காரத்தையும், உப்பையும் போட்டாங்கன்னு வைங்க, அன்னைக்கு அவர் மூடே அவுட் ஆயிரும். பிரஷர் மாரி ஆயிரும். அது வயசாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவர் சரியா போய் அன்னைக்கு இயங்கவே முடியாம போயிரும். அப்ப சமையல்ல சூட்சுமம் இருக்கு. இதுதான் அன்னைக்கு விவேகானந்தர் சொன்னாரு. இந்து மதம் சமையலறை மதமாகிவிட்டது. அது காரணம் இந்த ஆன்மீக விஷயம் அடிப்படை இருக்கிறது. அதனால தான் அப்படி சொன்னார்கள் அப்டின்னாரு. அப்போ அதுல நலபாக சமையல்னா சாஸ்திரத்துல
அதையும் சும்மா சொல்லி வைக்கல. எப்படி வைத்தியம், ஔஷதம் சொல்றோமோ, மறு உந்து மருந்து, விருந்து விசேஷ உந்துதல் குடுக்கக்கூடியது. அப்படின்னா, அந்த பித்த நீர் நெறைய சேர்ந்து இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றோம். கொஞ்சம் கம்மியா போதும் எனக்கு அதிகம் வேண்டாம். அப்படின்லாம் சாப்பிட்டு அந்த பித்த நீர் ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்கும். அது மாசத்துல ஒரு தடவையோ, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ நெறைய சாப்பிடும்போது, அது விருந்தா சாப்பிடுறோம். அப்ப அந்த பித்த நீர் பூரா காலியாயிரும். அப்ப பித்தப்பை கல் உருவாகாதுங்கிறாங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சு தான், விருந்து நம்ம வீட்ல இல்லன்னா கூட எங்கேயாவது விருந்தாடி போனா, அவங்க வீட்ல அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நல்லா பண்ணுவாங்க. இப்ப விருந்தோம்பல்ங்கிறது தமிழர் பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாமே நம்ம கலாச்சாரத்துல அழகா நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்ப எங்க எப்படி போனா அது நடக்குமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த சூட்சும உண்மைகள்லாம் புரிஞ்சுகிட்டு, தகுந்த உணவை எடுத்து, அந்த உணவு மூலியமாக இந்த சூட்சும உடம்பாகிய பிராண உடம்பை வளர்க்கக்கூடிய உபாயத்தை அறிந்து, ஜீவசக்தியாகிய வாயுவை வீண் பண்ணாமல், ஜீவனை பலப்படுத்தி, நாம் நித்திய முக்தியை அடைந்து, நிரந்தரமாக மத்தகத்தில் ஆனந்தம் இருப்பது போல, நித்திய ஆனந்தத்தை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இந்த சிற்றுரையை சின்ன அளவிலே நிறைவு செய்கிறேன். ஏனென்றால், இதை ஒரு தூண்டுதலுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். இதனுடைய உள்நுட்பம் எல்லாம் நெறைய சொல்லணும்னு எனக்கு ஆர்வம் தான். ஆனா, அது இன்னொரு முறை அது தனியா சொல்லும்போது சொல்லிக்கலாம். ஏன்னா, இது நமக்கு 8ஆம் பாகம். இன்னைக்கு எடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? இப்பவே 9 மணி 43 நிமிஷம் கிட்டத்தட்ட. இதே 15, 20 நிமிஷத்துக்கு எடுத்தாச்சு. சரிங்களா? சரி. அதனால இதோட இத நிறைவு செய்கிறோம். இது ஓரளவுக்கு விளங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். சரிதானே ஐயா? ரமேஷ் ஐயா? ஆத்ம நமஸ்காரம். ஐயா சரிதாங்கய்யா. சரியா இருந்துச்சுங்க. ஆ, சரி. அப்ப அடுத்து ஆரம்பிக்கலாமா? சரிங்க. நான் யார் 8ஆம் பாகம். 8ஆம் பாகம் ஆரம்பிச்சுக்கலாங்க. அப்புறம் இந்த 8ஆம் பாகம் நான் யார் பாகம் சிவானந்தபுரம் சார் அருளால இறைவன் அருளாலையும் ஓரளவுக்கு சரியா அமையும் நம்புறேன். இன்னைக்கு பௌர்ணமி கணக்கு இருக்கு. அதனால எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் மிகச்சிறப்பா சொல்லணும்னு. இப்ப இந்த நான் எதெல்லாம் சேர்ந்து வடிவமைக்குதுன்னா, சின்ன குழந்தைகள் நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் சேர்ந்து, ஒரு 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தையா இருக்கும்போதெல்லாம் சேர்ந்து, அதெல்லாம் சேர்ந்து தான் நம்மள வடிவமைக்குதுங்கிறாங்க. அப்ப 5 வயசுல கிட்டத்தட்ட அந்த மூளையோட செட்டப் செட் ஆயிருதுங்கிறாங்க. 19 வயசு வரைக்கும் தான் கிட்டத்தட்ட வளர்ச்சி இருக்குது. அப்புறம் வளர்ச்சி எல்லாம் இல்லைங்கிறாங்க. இந்த மாரிலாம் பார்க்கும்போது, இந்த நான்கிற ஈகோ, அது ஒரு செட்டப், ஒரு பேசிக்கல் செட்டப் அப்படின்னா, இந்த தரையில பேஸ் மட்டம் போட்டு ஃபவுண்டேஷன் போடுறதும்பாங்க. கம்பி கட்டி இந்த மாரி ஸ்ட்ராங்கா போடுறதுதான். இதெல்லாம் எப்படி வருதோ, இத பொறுத்து தான் அந்த பில்டிங் லாங் லைஃபா இருக்கும். கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாரி இந்த பில்டிங்கோட ஒரு செட்டப்பு எல்லாமே இருக்கும். கீழ பேஸ்மெண்ட் அமைஞ்சு பேஸ்மெண்ட் அப்படி போட்டாச்சுங்க. இனி எல்லாம் வேற மாரிலாம் ஒண்ணும் ஆல்டர் பண்ண முடியாதுங்க. அப்படிம்பாங்க. அத போட்டா முதல்லயே பண்ணியிருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாரி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி விதைக்கான காய் பிஞ்சிலேயே தெரியும் என்று சொல்வார்கள். அப்போ அந்த மாரி நம்ம அமைப்பு முதல்லயே கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்டு தான். முடிவு செய்யப்படுது. அப்படி முடிவு செய்யப்பட்டதுனால தான், அப்ப அன்னை வளர்ப்பினில தான் எல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. இருந்தாலும் கிரிமினல்ஸ் ஆர் பார்னா தே ஆர் மேக்கா அப்படின்னு கேட்டா, கிரிமினல்ஸ் ஆர் பார்ன் குற்றவாளிகள் இயற்கையிலே பிறக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள உருவாக்கிடுறாங்க. ஏன்னா, அந்த எண்ணத்துக்கும் அந்த ஒரு சங்கல்பமே ரூபம் அப்படின்னு சொல்றதுக்கு விசாரமே ரூபம் அப்படிங்கிற மாரி அந்த எண்ணம் அவங்ககிட்ட அந்த நேரத்துல என்ன உணர்வு இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகள்ல அந்த பிம்பம் பதிகிறது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ல அந்த தொடர்ச்சி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான். அப்ப இதெல்லாம் பாருங்க, இந்த சாதாரணமா ஒரு நானுங்கிறோம். இந்த வெறும் அகங்காரம் மட்டும் தன் முனைப்பு, அதாவது ஒரு முயற்சிங்கிறோம். இந்த முயற்சிக்கு பின்னாடி இத்தனை கணக்கு இருக்குது. இந்த கணக்கெல்லாம் சேர்ந்துதான் இயக்கறதுனாலதான் சில சமயம் நம்மளையே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியதில்ல. வளிமலையில மேல மாடியில இருக்கிறேன். அ அப்போ நா 450 550 வீட்டு அந்த வாடகை. சரின்னு சொல்லி போட்டு சரி இன்னைக்கு எங்கேயும் வேண்டாம். ரூம்லயே இருந்துக்கலாம். அங்க மத்தியானத்துக்கு மேல சாப்பாடு மத்தியானம் பண்ணிக்கலாம். அதனால எங்கேயும் வேண்டாம். இன்னைக்கு ரூம்லயே இருக்கலாம் படு. அப்படின்னு ஒரு உணர்வு தோணி, பேசாம இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்.
அப்புறம் உள்ள இருந்து உணர்வு சொல்லுது, "இல்ல, இல்ல. இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் காத்தாட அப்படியே வள்ளிமலை ஒரு ரவுண்ட் வந்துட்டு வரலாம்." அப்படிங்குது. "இல்ல, நான் போமாட்டேன். நீ போறாப்புல இருந்தா போய்க்கோ." அப்படின்னு என் மனசுகிட்ட நானே சொல்றேன். அப்புறம் இது என்னடா இது அப்படின்ட்டு, சரி அப்ப போமாட்டமாட்ருக்குது. பரவால்ல. அப்படின்னு நானும் உறுதியாத்தான் இருக்கிறேன். ஆனா, கொஞ்ச நேரம் கழிச்சு, நானே என் கால் தன்னால நடந்து, படிய விட்டு இறங்கி பூட்டிட்டு, தன்னால எந்திச்சு வெளிய போகுது. இது என்னன்னு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா அப்படிதான் நான் அத பார்த்தேன். அப்போ இதுக்கு தனித்து இயங்கக்கூடிய இந்த ஒரு தனித்தன்மை இருக்கிறது. தூக்கத்துல நடக்கிறது மாதிரி நம்ம கவனம், முழு கவனத்தோடவே இருக்கிறோம். இது வந்து புத்த மதத்த சார்ந்த ஒரு இதுல வந்து வச்சு, ஒரு சின்ன கதை ஏற்கனவே நீங்க கேட்டுருக்கலாம். இருந்தாலும் அந்த கதைய சொல்றேன். புத்த மத கதை அப்படின்னு ஒரு சின்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரிங்களா? அத நான் லேசா சொல்றேன். அப்போ இது இந்த மாரி போச்சு. என்னடா இது இப்படி போயிருச்சுன்னு. ஒரு முறை ஈசி சேர்ல படுத்துட்டு தியானம் பண்ண இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா, அப்ப எங்க அம்மா சொல்லுச்சு, "சரி நீ ஈசி சேர்ல சாஞ்சுட்டு ஸ்டூல் மேல கால வச்சுட்டு, இன்னைக்கு தீபாவளி கணக்கு லட்டு பண்ணி பீரோல வச்சிருக்கிறேன். வேணுனா எடுத்துக்கோ. நான் தீபாவளிக்கு இனிப்பு சாப்பிடுறது இல்லன்னு முடிவு எடுத்திருக்கிறேன்" அப்படின்னேன். சரி நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன்ற இஷ்டம். என்னமோ பண்ணிக்கோ. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு. நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், என்ற கையில 1/2 லட்டு கடிச்சிருக்குது வாயில. அப்ப என் கையில மீதி லட்டு இருக்குது. என்னடா இது லட்டு எப்போ கைக்கு வந்ததுன்னு தெரியலையே! அப்படின்னு பார்க்குறேன். நான் போய் லட்டு எட்டு வந்திருக்கிறேன். கடிச்சிருக்கும்போது தான் எனக்கு உணர்வு வருது. ஆஹா! லட்ட கடிச்சிருக்கிறோமே! அப்படின்னு. என்ன உங்களுக்கு தூக்கத்தில நடக்கிற வியாதியான்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப தெளிவா தான் இருக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இப்போ இது நீங்களும் உங்களுக்கு டெஸ்ட் வேணும்னு நானும் வேணாலும் சொல்றேன். பாருங்க நடக்குதா இல்லையா? இது உடம்போட செயல்பாடு தனி. என்ன? இந்த உணர்வு, நினைவோட செயல்பாடு தனி. எல்லாம் தனித்தனியா செயல்படும். சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் செப்பரேட்டா பார்க்கலாம். ரொம்ப நுணுக்கமா கவனிச்சீங்கன்னா, இது எல்லாம் சேர்ந்துட்டு, அது நம்ம அத நோண்டுற வரைக்கும், கவனிக்கிற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. நாம ஏதாவது கவனிக்கிறோம் தெரிஞ்சதுனா தான் அது நம்ம வசப்படும். அதுவரைக்கும் அது இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால தான் கவனிங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. நல்லா கண்டுபிடிங்க. அது எந்த பாதையில போகுதுன்னு அதுக்கு தகுந்த மாற்று ஏற்பாடு பண்ணீங்க தான் உங்க வசப்படும். இல்லன்னா உடம்பையும், மனசையும் உங்க வசப்படுத்த முடியாது. நீ ஆன்மீகத்துல வெற்றி பெற முடியாதுன்னு அதான் சொல்றாங்க. அதனால தான் இவ்வளவு தூரம் அத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்போ உணவு நீங்க இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து, காலையில இருந்து வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. ஒரு நேரம் அப்படியே எப்படியோ பசிய பொறுத்துக்கிறீங்கன்னு வைங்க. போயிரும். 2வது நேரம் மத்தியானம் வரும்போது, அப்பா இப்படி பசிக்குதேன்னு இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கலான்னு ஒரு 2 1/4 2:30 வரைக்கும் பொறுத்துட்டு இன்னைக்கு 2 நேரம் சாப்பிடல. ஏன்னா தண்ணி மட்டும் 1/2 டம்ளர் குடிச்சிட்டீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் 3வது வேளை வரும்போது 4 மணி இப்போ டீயாவது கிடைக்குமாங்கும். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்கேயும் போற ஐடியா இல்ல அப்படின்னா போதும். அது பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா இந்த மாரி அது என்ன பண்ணும்? தன்னால எந்திரிக்கும். நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும், அதா எந்திரிச்சு போய் பாத்திரத்த வெளக்கி, அரிசி எடுத்து போட்டு, அடுப்ப பத்த வச்சு தன்னால அத செய்யறத நீங்க வேடிக்கை பார்க்கலாம். டக டக டகன்னு செய்ய ஆரம்பிச்சுரும். அப்ப ஏற்கனவே இருக்கிற பழக்கத்திலருந்து அது விடுபட முடியல. அதனால என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சுருது. புரியுதுங்களா? கடகடன்னு விறு விறு விறுன்னு செய்ய ஆரம்பிச்சுரும். அவ்வளவு ஃபாஸ்ட்டாவும், அவ்வளவு இதாவும் எப்படி பண்ணணுமோ அதுக்கு அழகா பண்ணிக்கும். அப்ப நீங்க அழகா வேடிக்கை பார்க்கலாம் அத. அப்போ இந்த மாதிரி உடலுடைய செயல்பாடு, உணர்வுடைய செயல்பாடு, மனத்தினுடைய செயல்பாடு, சித்தத்தினுடைய செயல்பாடு, சிந்தையினுடைய செயல்பாடு, இதெல்லாம் நம்ம கவனிச்சு, பார்த்து எல்லா வகையிலயும் சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. அப்ப இந்த நான்ங்கிறது எப்படியெல்லாம் இயங்குது பாருங்க. அதுக்கு தான் இப்ப சொல்ல வரேன். இப்ப இவ்வளவு நுட்பமா நம்ம கட்டுப்பாடே இல்லாம இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. இத வேணா நம்ம அ சொல்லுக்காக நாமெல்லாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் எதார்த்தம் இதுதான். அந்த எதார்த்த நிலையில தான் அப்படி நடக்குது. சரி. அப்புறம் இனி ஒரு இது கருத்து வருவோம். அ அதாவது இந்த புத்தம் இது சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றது அப்படின்னா சூட்சும சரீரம் பிரியறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் பண்றாங்க. அப்போ ஒரு 48 நாளோ, 60 நாளோ வந்து ஒரு ரூமுக்குள்ள வச்சு அவங்கள பூட்டிருவாங்க. அந்த பூட்டிட்டாங்கன்னா, சாப்பாடு மட்டும் அந்த ஜன்னல்
இருக்கும்போது கேட்கப்பட்டது. வெளியில முடியாதுங்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிருச்சு எல்லாம். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மாரி மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி முடியாது. 48 நாள், 60 நாள் ஆகும். கண்டிப்பா நம்ம வெளியில போவே முடியாது. அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதுக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு அதுக்கு இப்ப இது ஆமா அவங்க வெளியில பூட்டியிருக்காங்க. நமக்கு சாப்பாடு கிடைக்குது நேரத்துக்கு. டீ டயத்துக்கு டீ கிடைக்குது. அவ்வளவுதான். நம்ம பேசாம சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம இருந்தாலும், இது என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா உள் றாங்க. அப்ப பார்த்தீங்களா? அந்த உள்ள இருக்கிற அந்த தன்முனைப்பு, அடுத்த ஆல்டர்னேட்டிவ் எப்படி வெளியில போலாம்? இப்ப ஜட ரீதியில தானே முடியாது. சூட்சும ரீதியில போயிருவோன்ட்டு போயிருது. அதுன்னு அவங்களுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரல் டிராவல் அனுபவம் கிடைச்சிருது. அப்புறம் அவங்களுக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பயிற்சியிலருந்து வேற பயிற்சி அப்புறம் குடுக்குறாங்க. இப்படி. அப்ப அதுலயும் கூட இந்த அனுபவம் இருக்குது பாருங்க. எனக்கு என்னமோ 3வது நாளே உபதேசம் குடுத்த 3வது நாளே ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணேன். அது கொஞ்சம் கிடைச்சது எனக்கு. சரிங்களா? அனுபவத்தை சொல்லவோ, கேட்கவோ கூடாதுன்னாங்க. பேச்சோட பேச்சா இதையும் சொல்லியிருக்கிறேன். என்ன, அப்போ இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு பார்த்தா, அதுவும் அந்தந்த மனோ ரீதியில அது அது உண்மதான். அவங்கவங்களுக்கு கிடைக்கிறது அனுபவம். அது என்னது? அதான் சொன்னேன். அந்த ஜெனடிக் ஃபேக்டர் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நாணம் முடிவு பண்ணுது. அப்போ ஒருத்தருக்கு நல்ல ஞாபக சக்தி, ஒருத்தருக்கு சுத்தமா ஞாபகம் வைக்க முடியறதில்ல. ஒருத்தர் சர்வசாதாரணமா செய்யற வேலைய, சிரமப்பட்டு கத்தா கூட ஒருத்தருக்கு வரமாட்டேங்குது. என்னமோ பயிற்சி என்னமோ குடுக்குறாங்க. ஆனா, அந்த நேர்த்தியும் அது அது அவர்தான். அது அவங்க தான் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்போ இப்ப பாருங்க, இந்த நான் எத்தன சூட்சுமமா அமைஞ்சிருக்குது பாருங்க. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப நான்ங்கிறது சாதாரண மேட்டரே கிடையாது. இந்த மொத்தமும் சேர்ந்தது தான் நான். அந்த மொத்தத்தையும் நம்ம எத்தன கோணங்கள்ல முடியுமோ, அத்தன கோணங்கள்லயும் நீ அதோட செயல்பாடுகள புரிஞ்சு, எப்படி செஞ்சா நமக்கு நம்ம குறிக்கோளுக்கு துணையா இருக்குமோ, அதுக்கு தகுந்த மாரி இந்த நாண நாம சரி செய்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கு தான் இந்த விளக்கங்கள்லாம் குடுக்குறோம். இதெல்லாம் இவ்வளவு விளக்கம் குடுக்க வேண்டியதில்ல. அப்ப இவ்வளவு நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வேண்டி இருக்குது. இவ்வளவு கவனித்தல் வேண்டியது இருக்கு. இவ்வளவு புரிதல் வேண்டி இருக்கு. இவ்வளவு நுட்பமான ஆராய்ச்சி தேவைப்படுது. அப்படியெல்லாம் இருந்தா தான், இந்த பொய் மயக்கம், அதாவது தவறுதலான பாதைக்கு அறியாமையில சென்று கொண்டு இருக்கிற, அதை நாம் தடை செய்து, இந்த சரியான நாணை உருவாக்க முடியும். அதாவது உருவாக்க முடியும்னா, இந்த பொய்யா இருக்கிற நானாகிய ஒரு மயக்கம் தீர்ந்துருச்சுன்னா, துக்கம் இருக்காது. இப்ப சுதந்திரம்னா என்னன்னு உண்மையில அனுபவிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்போ ஆனந்தமும் அங்க இருக்கும். அப்போ அந்த ஆனந்தமும், சுதந்திரமும் நம்மளுக்கு வேணும். அதுதான் ஆன்மீகத்தோட அடிப்படை. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம இந்த மாரி கவனித்தல்ல முதல்ல எல்லாம் சிரமமா தான் இருக்கும். இப்ப பாருங்களேன், சாதாரணமா மனசு ஏற்கனவே தெரிஞ்ச வேலைய செய்றாப்புல இருந்தா, அது எந்த விழிப்புணர்வும் இல்லாம, சகஜமா சும்மா செஞ்சுரும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. டக டகன்னு கண்ண மூடிட்டு போய், "எப்பா அந்த கடையில போய் 2 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாங்க." அப்படின்னு சொன்னா, ஆமா 30, 30, 60 கண்ண மூடிட்டு, நேரா போய் 2 பாக்கெட் மாவு, இந்தாங்க மீதி ரூ. 40 குடுங்க. அப்படின்ட்டு எந்த பயமும், தளர்ச்சியோ ஒண்ணும் இல்லாம, அது பாட்டுல விறுவிறுன்னு சைக்கிள் எடுத்துட்டு போயோ, வண்டி எடுத்துட்டு போயோ, நடந்தோ வாங்கிட்டு வந்துரும். ஆனா, அவங்க சொல்லுங்க, "மாவு நல்ல மாவா? உளுந்து எவ்வளோ போட்டிருக்காங்க? எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வா." "நீ என்ன சொன்ன?" அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க. "இது இது எவ்வளோ போட்டிருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வா. எடை பார்த்து வாங்கிட்டு வா. அப்புறம் சில்லறையா பார்த்து வாங்கிட்டு வா. 10, 10 காயின்ஸா பார்த்து வாங்கிட்டு வா மீதி காசு." அப்படியெல்லாம் சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்னடா புதுசா நேத்தைக்கு இந்த மாரி ஈஸியா வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு இத்தன கணக்கும் பார்க்க சொல்றாங்களே! அப்டின்னா, அப்படியே போயி இன்னொரு கடை இருக்குது. அங்கேயும் போயி இன்னொரு சரக்கு சொல்றேன். அதையும் போய் நீ அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. அப்படின்னு சொன்னா, ஆஹா! இது புதுசா இருக்குதே! நம்ம விழிப்புணர்வோட கவனமா போனா அப்புறம் எழுதி குடுத்துர்றியா பேப்பர்ல? அப்படிம்பேன். இல்ல, இல்ல எழுதி கொடுக்காட்டி என்ன? 4 சாமான் தானே! வாங்கிட்டு வர மாட்டியா? அப்படின்னா, அப்புறம் மறுபடியும் அதுக்கு விழிப்புணர்வ துணைக்கு கூப்பிடுது மனசு. அப்ப விழிப்புணர்வு இல்லாம செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அது எந்த கடை? அது பேர் என்ன? அப்படின்ட்டு, அது எந்த பக்கம் இருக்குது? தொலாவிட்டு போணுமேன்னு தொலாவ வேற செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்த உடனே, நார்மலா எப்பவும் போல ரொட்டீன் ஒர்க்கா இல்லாத உடனே, அந்த விழிப்புணர்வோட தான் அந்த வேலைய செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப பார்த்தீங்களா? அப்ப இந்த மாரி எல்லாத்தையும் நீங்க நிகழ்காலத்துல கொண்டு வந்து விழிப்புணர்வோட செய்ய பழகுங்க.
அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்துல நம்ம வெற்றி பெறுவதற்கு அடிப்படை. அப்ப விழிப்புணர்வு இல்லாத செய்யப்படக்கூடிய எல்லாமே ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடை. அப்போ நீங்க மயக்கத்துல இருக்கிறது தான் தடை. இப்போ மயக்கங்கிறது இங்க என்ன? விழிப்புணர்வு இல்லாத தன்மை. அதுதான் அறியாமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால நமக்கு இந்த அறியாமை மயக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு தேவையான அளவுக்கு விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும். அப்படி அந்த விழிப்புணர்வு தான் மெய் நான் எது, பொய் நான் எதுங்கிறத சரியா உணர ஆரம்பிக்கும். அப்போ அந்த உண்மையான நானை கண்டுபிடிப்பதற்கு இத செய்யறோம். அப்புறம் இந்த தேடுகிற தேடலும் கூட ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்துரும். அப்ப தேட வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா, கடல் வேற, அலை வேற இல்லை. இப்ப அலை ஏதோ ஒரு காரணத்தினால அலை அடிக்குது. அப்போ அலை நான் வேறு, கடல் வேறு அப்படின்னு இப்ப நினைச்சிட்டு இருக்குது. ஆனா சரியா உணரும்போது, அலையும் கடலும் வேறல்ல அப்படின்னு. ஒரு சின்ன கதை மாரி ஒரு ஐயா எனக்கு சொன்னாரு. அவர் பேரு சொல்லலாம். இருந்தாலும் வேண்டியதில்ல. சொல்லல நானு. நானும் வேற எங்கேயும் அதே மாரி கேட்டுருக்கிறேன். அதையும் சொல்றேன். சுருக்கமா தான் சொல்றேன் இப்போ. ஒரு கடலுக்குள்ள 2 பெரிய மீன் இருந்துதாம். இன்னொரு தத்துவார்த்த ரீதியில இந்த பிளாஸ்பியர் ஸ்டோன்லாம் சொன்னானே, அந்த மாரி ஒரு இதுக்கும் இன்னொரு 2 மீன் கதை இன் யாங் சொல்ற மாரி அது ஒரு தனியா ஒரு கதை இருக்குது. கடலுக்குள்ள பெரிய மீன் 2 இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு தனி கணக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அ அது இன்னொரு நாளைக்கு அத சொல்லலாம். இப்ப சாதாரணமா சொல்லிக்கலாம். ஒரு 2 பெரிய மீன் கடலுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கு. பெரிய கடல் இருக்குதாமா. அங்க போனா எல்லா சௌகரியமும், எல்லா சுகமும் எல்லாமே நல்ல விதமா கிடைக்குதாமா. அப்ப அது நல்லா ஆனந்தமா, நிம்மதியா இருக்கலாமாமா. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்குது. இது ஒரு சின்ன மீன் பார்த்துட்டு கேட்டுட்டே இருக்குது. ஏம்மா அது எங்க இருக்குது அந்த கடலு? அ அது எங்க எப்படி போணும்? என்னைக்கு போலாம் அது? எப்படியெல்லாம் போனா அது எவ்வளோ சீக்கிரம் போ முடியும்? அப்படி போய் அத அடைஞ்சா நல்லா இருக்குங்கிறீங்களே! அப்ப அதுதானே நல்லது அப்படின்னு. இது தூரம் தான். ஆனா தூரம் இல்ல அப்படிம்பா. தூரம்னா தூரம் அப்படிம்பா. இந்த ஒரு பாட்டு கூட இருக்குதுல்ல. அந்த "நான் ஒரு சித்தன், என் வழி நடப்போன் ஜீவன் முக்தன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இருக்குதுல்ல. என்ன அ உத் அ உத்தர தேசம், சுடுகாடதிலே சயன பிரதேசம். ஆமா. இப்பதான் அந்த பாட்டு லேசா ஞாபகம் வருது. இந்த மெயின் பாயிண்ட்ட மறந்துறக்கூடாது. அது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அதாவது அ அந்த கடல் மீன். அதான் அது நம்ம பாயிண்ட் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அத விட்டுறக்கூடாது. என்ன அப்ப என்ன "ஆராகிலும் என் அரும்பசி கண்டு அன்னங்கொடுப்பவர் உண்டோ தூரா அதி தூரம்" தூரம்னு அர்த்தம். "உத்தர தேசம் சுடுகாடதிலே சயனப் பிரதேசம் யாருக்கு தெரியும் நான் ஒரு சித்தன் என் வழி நடப்போன் ஜீவன் முக்தன்" அப்படின்னு அந்த பாட்டு பாடல் இருக்குது. அது ஒரு தொடர்ச்சியும் இருக்குது. இப்ப நம்ம இந்த இடத்துல தூரம் அப்படின்னா தூரம் இல்ல அப்படின்னு 2 மீனும் பேசிக்குது. அதுக்கு தான் நம்ம சொன்னோம். அப்ப அந்த இடத்துல அது எங்கன்னு கேட்டா, இதே கடல்ல தான் இருக்குது. ரொம்ப ஒண்ணும் இல்ல. நம்ம சரியா அத உணராம இருக்கிறோம். அப்போ நம்ம சரியா உணர்ந்துட்டோம்னா, இந்த கடல்லயே தான். நாம இப்ப இருக்கிறது இன்னொரு கடலுக்கு போறதுன்னு இல்ல. நாம அந்த கடலுக்கு போறதுன்னும் இல்ல. இப்போ நாம இருக்கிறதே அந்த கடல்ல தான் இருக்கோம். ஆனா, அந்த கடல் தான் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். அப்போ கடலுக்குள்ள இருந்துட்டே இந்த பேச்ச நம்ம பேசுறோம். அத மாரி நாமளும் பிரம்ம உணர்வுல தான் இருக்கிறோம். ஆனா, பிரம்ம உணர்வுல இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். அதாவது மெய்யான நானா தான் இருக்கிறோம். மெய்யான நானா இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்காம அந்த பொய்யான நானும் மறைச்சிருக்குது. அதனால தான் நான் யாருங்கிற விசாரணை அவசியமா இருக்குது. அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். இப்ப பாருங்க, ஒரு சின்ன கதை இன்னைக்கு காலையில கேட்டது தான். அதோட இது பொருத்தமா இருக்கிறதுனால இத இங்க சொல்றேன். இப்போ என்ன இப்படியே கதையே நிறைய பாட்டு கதையே சொல்றீங்களா? அப்படிங்கிற ஒரு இஷ்டமாவும், ஒரு கருத்து ஞாபகத்துல இருக்கிறதுக்காகவும் சொல்றது ஒரு மரபு தான். அந்த அடிப்படையில தான் சொல்றேன். ரொம்ப தத்துவார்த்தமா அப்படியே போயிட்டு இருந்தாலும் அது மனசுல நிக்காது. நீங்களும் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு டயர்டா கூட வரும். இதுன்னா கொஞ்சம் ஒரு புதுசான கோணத்துல ஒரு உற்சாகம் தரக்கூடுங்கனால அப்படி சொல்லிக்கிறேன். சரிங்களா? அடிப்படை அதுதான். அப்போ விஷ்ணுவாகப்பட்டது தூய பிராணனா இருக்கக்கூடிய
கருடன பார்த்து கருடாழ்வார பார்த்து கேட்கிறாரு. "எப்பா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்துல மனிதர்கள் எத்தன வகை உண்டுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆமா தெரியும் 3 வகை. அது எப்படி? எத்தனையோ பல்வேறு வகைப்பட்ட மனிதர் இருக்காங்க. சில அறிஞர்கள் 150 வகைலாம் சொல்றாங்க. நீ என்னடான்னு சிம்பிளா 3 வகையில பிரிக்கலாம்னு சொல்ற. அது எப்படி சாத்தியம்? அது என்னன்னு சொல்லு கொஞ்சம். அப்படின்னு மகாவிஷ்ணு தூய பிராணனாகிய கருடாழ்வார்ட்ட கேட்கிறாரு. பெரிய திருவடின்னு சொல்லக்கூடியது. என்ன விஷ்ணு வந்து கருடாழ்வார் மேல தானே வருவாரு. ஆவாகனம். அந்த அடிப்படையில அது புத்தி விசாரம், தூய தன்மை, மனது தன்னை தானே அறிகிறது, தனக்குள்ளே சிந்திக்கிறது. அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம் அத. அப்போ அந்த ரீதியில அது பதில் சொல்றாரு கருடாழ்வார். என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பேர் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் ஒரு பறவை வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அப்போ அந்த மரத்துல கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்கும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல குஞ்சு பொரிச்சிருக்கும்னு வைக்கும். அப்போ அதுல 2 முட்டை வந்து பாம்பு சாப்பிட்டு போயிரலாம். வேற ஏதோ ஒரு வகையில் டேமேஜ் ஆயிரலாம். அப்புறம் அதுல சில குஞ்சுகள் பொரிச்சதுல 1, 2 இறந்து போயிரலாம். அல்லது வேற ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு, இல்ல கீழ விழுந்து இறந்து போயிரலாம். அது இப்படியெல்லாம் போனது போக, பறக்க முயற்சிச்சு சில இது இறந்து போயிரலாம். அப்ப கூட்டுல எந்த இது மிச்சம் இருக்குதோ, அந்த மிச்சம் இருக்கிறதுக்கு அந்த பறவை எங்கேயோ போய் ஆகாரத்த கொண்டு வந்து ஊட்டி, அத வளர்த்துட்டு, அது அது இருக்கிறதுக்கு ஊட்டும். ஊட்டி விடும். அது இருக்கிற குஞ்சுக்கு ஊட்டி விடும். இருக்கிற குஞ்சு வளர்க்கும். போன குஞ்ச பத்தியோ, வீணான குஞ்ச பத்தியோ கவலைப்படாது. இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டு, சாதாரணமா வாழ்ந்துட்டு போற மனிதர்களா, என்ன நடந்தாலும் அசராம அவங்க பாட்டுல அவங்க கர்ம மேக நாயனார் மாரி, ஒரே இதுல அவங்க பாட்டுல இதுதான் வாழ்க்கை, இதுதான் இந்த கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்ன்னு அவங்க அத பத்திலாம் எந்த சிந்தனைக்கும் போகாம, மனிதன் ஒரு சிந்தனை பிராணின்பாங்க. அப்படின்னா என்னங்க எதுக்கு சும்மா சிந்திச்சுட்டு போறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வர்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். வேற என்ன உண்டதும் உறங்கியதுமின்றி கண்டது ஏதும் இல்லைங்கிறாங்க. எதுக்குங்க சிந்தனை தேவையில்லாம சிந்தனை பண்ணக்கூடாதுங்க. அப்படின்னு சொல்ற ஆளுகளா அவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ அந்த குஞ்சு இருக்குது அப்படின்ட்டு அந்த குஞ்சு சாப்பிடுது. சரி அது சாப்பிட்டுருச்சு. அதுக்கு உண்டானத நம்ம செஞ்சாச்சு. அப்படின்னு சொல்லி போட்டு இயற்கையா இருந்தாங்க. போன குஞ்ச பத்தியோ, ந இந்த மாரி இது இப்படிலாம் நம்ம அசால்ட்டா இருந்துட்டோமே, கவனக்குறைவு இதெல்லாம் எந்த சிந்தனையும் அவங்களுக்கு இல்ல. அவங்க பாட்டுல இயல்பா இருக்கிறாங்க. இது ஒரு வகை மனிதர்கள். இப்ப இந்த மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னு கேட்டா, இப்படிப்பட்டவர்களுக்கு இறை நினைப்பே வருவது இல்லை. ஜடம் தான் உலகம். ஜட வாழ்க்கை தான் உலகம். தெய்வீக உலகங்கிறத பத்தி அவங்களுக்கு அக்கறையே இல்ல. நல்ல தண்ணீர் எங்க கிடைக்குங்கிற கேள்வியோ, இதை விட சிறந்த வாழ்க்கை இருக்காங்கிற ஒரு கேள்வியோ இல்லாம, அந்த மூளையே கரையான் முடிச்சு போற வைக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்களைப் போல, இவர்கள் ஒரு நாத்திகரைப் போல நாத்திகர் கூட சிந்திப்பாங்க. இவங்களுக்கு அது கூட இல்ல. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கக்கூடிய மனிதர்கள். நான்ங்கிறதுல இது ஒரு வகை நான். இந்த நானும் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதைன்னு சொல்ல வந்தேன். இன்னொரு வகை நான் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா, பசுமாடு ஒரு பக்கம் இருக்கும். கன்றுக்குட்டி ஒரு பக்கத்துல கட்டியிருக்கும். அது இங்கருந்து கத்திக்கிட்டே இருக்கும். மா மான்னு கத்திக்கிட்டு இருக்கும். அதுவும் கூப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ ஆனா பக்கத்துக்கு 2ம் போ முடியாது. ஏன்னா கயிறு கட்டி வச்சிருக்குது. அது இந்த உலக விஷயம் அது இதுன்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கயிறு. இந்த பசுமாடுங்கிறது என்னது? இறைவன்னு வச்சுக்குவோம். கன்னுக்குட்டிங்கிறது ஜீவன்னு வச்சுக்குவோம். இங்க இருந்துட்டு இது கத்துது. அதாவது இது தெரியுது. அம்மாகிட்ட போகணும். அம்மாகிட்ட போனா பால் சாப்பிடலாம், நிம்மதியா இருக்கலாம், சாந்தியா இருக்கலாம், அமிர்தம் சாப்பிடலாம் இறைவன்ட்ட. அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குது. அதனால இது கூப்பிட்டுட்டு இருக்கு ஆனா அதுக்கு தடை இருக்குது. இந்த உலக பாசம், பந்தம், அறியாமை இப்படிங்கிற தடை இருக்கிறது. இருந்தாலும் அந்த முயற்சிய அது பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மாரி இருக்கக்கூடிய இது ஒரு வகை நான். சரிங்களா? இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? முதல்ல ஒரு வகை நான் சொன்னோம். இது 2வது வகை நானா சொல்லியாச்சு. இது போக 3வது வகை ஒரு நான் இருக்கிறது. அத பத்தியும் நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். அப்போ சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணங்குது. இந்த முதல்ல இந்த குஞ்சு பொரிச்சு இதெல்லாம் வந்தது இல்லைங்களா? அத வந்து நம்ம அப்படி தமோகுண அவஸ்தையில இருக்கிறதா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இந்த ரஜோகுண இதுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அது ரஜோகுணத்தில கொஞ்சம் அறிவு வர ஆரம்பிச்சிருக்குது. அதனால கொஞ்சம் சிந்தனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 3வதா ஒரு குணம் இருக்கு. அது என்னன்னா, புதுசா ஒரு கல்யாணம் பண்ண ஜோடி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு கணவன் யாருன்னே தெரியாது. புதுசா அவங்க கல்யாணம் பண்றாங்க. அந்த கணவனுக்கு அவ விசுவாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. அந்த கணவனை பேணுவது, அந்த கணவனை புரிந்து கொண்டு அவன் என்ன சாப்பிடுவான், எத சாப்பிட்டா சந்தோஷப்படுவான், என்ன பண்ணா சந்தோஷப்படுவான் அப்படின்னு தெரிஞ்சு, கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த அம்மா அப்படி கணவனுக்கு சிசுரூஷ பண்ணி, எல்லா வகையிலும் அவன மகிழ்ச்சியாவும், திருப்தியாவும் வைக்கிறதுக்கு எல்லாம் இப்ப யாருன்னே தெரியாது. ஆனா, அவங்ககிட்ட அது பழகி, அதுக்கு பார்த்த உடனேயே நேசமாகி, நேசம் ஒரு நினைவதாகி அப்படிங்கிற மாரி எல்லா சேவைகளும் செய்து, ஐக்கிய பாவனையில சரண்டர் ஆகி, அப்படியே செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுதான் இறைத்தன்மை நமக்கு முதல்ல தெரியல. இப்ப தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே சரண்டர் ஆகி, இப்ப என்ன செய்யணுமோ, அத செஞ்சு கண்டு விசுவாசிக்கிற தன்மைய விட, காணாமல் விசுவாசிக்கிற தன்மை போல, செய்ய வேண்டியது செஞ்சா, இறை நமக்கு நன்மை தான் வழங்கும். அப்படிங்கிற உறுதியோட, அதற்காக என்னென்ன செய்யணுமோ, அதெல்லாம் பார்த்து பார்த்து மிகச் சரியாக செய்து கொண்டு, நேசத்தோடு இருந்து, ஆனந்தமாக இருப்பது. இது ஒரு வகை. அப்ப இது சாத்வீக குணத்துக்கு இத பொருத்தமா சொல்லலாம். இப்படி மூவகை மனிதர்கள் தான் உலகத்துல இருக்கிறாங்க. இதுல நம்ம எந்த வகையில இருக்கிறோம்னு நம்ம உணர்ந்துக்கலாம். அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து ஓரளவுக்கு புரியுது. அப்ப நான்கிறத எப்படியெல்லாம் வேதம், விசாரணை, புராணங்கள் இல்ல எப்படியெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறாங்க பாருங்க. வியப்பா இல்லையா? இவ்வளவு தூரம் நுட்பமா இருக்குது பாருங்க. அப்போ இதெல்லாம் கூட நம்ம கவனிச்சு பார்த்தா தான் நமக்கு இதோட பேருண்மைகள்லாம் தெரியும். சரி. இப்போ இனி நாளைக்கு 9ஆம் பாகத்துக்கு வேற விதமா சொல்லுவோம். அப்புறம் 12 பாகம் வரைக்கும் வேணாலும் கொண்டு போலாம். 10 பாகம் தான் சொல்லியிருந்தேன். இன்னும் கொண்டு போலான்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நேத்து சொல்லி நிறைவு செய்தேன் இல்லையா? அதோட தொடர்ச்சி மாரி ஒரு கருத்து இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 10 மணி 8 நிமிஷம் தான் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால அத தொடர்ச்சி கொண்டு போறேன். இப்ப பாருங்க. அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம் இருக்கு இல்லையா? அதுல இதுக்கும் அனத்தா அப்படிங்கிற புத்த மத சொல்லுக்கும் 2ம் ஒண்ணுதானா? அல்ல 2க்கும் முரண்பாடு இருக்கிறதா? அப்படிங்கிறது. இன்னொன்னு சூனியம். அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்புறம் பூரணம். இது 2ம் சமரசமா சொல்றதுக்கானதா? அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். இந்த 2மே நல்ல உச்சபட்சமா ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் பிரம்மமே அப்படின்னு. இல்ல அனத்தாங்கிற வார்த்தை புத்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்றது போது நான் என்ற நிலையான ஆத்மா இல்லைங்கிறதுக்கு தான் அனத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தான் அத்வைதத்தோட உச்சமா அத்வைத வேதாந்தத்துல ஆதிசங்கர் குறிப்பிடுறது. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா உடல் மனம் நான் அல்ல, எல்லாவற்றிற்கும் அடித்தளம் நான், அந்த அறிவே நான். இங்கு அகம் என்றால் அகங்காரம் அல்ல, அகங்காரத்தை தாண்டிய சுத்த சித்து. சித் பொருள்னா தூய அறிவுன்னு அர்த்தம். அதனால சொல்லப்படுது. அதனால் தனி நான் இல்லை, அந்த பரமாத்மா நான் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா புத்த மதத்துல அனத்தா அப்படிங்கிறது தான் உச்சபட்சம். அதாவது நான் என்ற நிலையான ஆத்மா இல்லை தான் உச்சபட்சம்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அனத்தா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் புத்த மதத்தை சார்ந்தவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் நான் அல்ல அப்படிங்கிறான், உணர்வு நான் அல்ல, சிந்தனை நான் நான் அல்ல, அது அவங்க சுய சுபாவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ அனுபவ ரீதியில இந்த 2 வகையான கருத்துக்களுக்கும் ஒரு இதா சொன்னா
அகங்காரம் கரைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. கேக்குது. கேக்குதா? சரி. அப்போ அனத்தா அப்படின்னா ஆத்மான்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுது புத்த மதத்துல. அந்த இதுல சொல்றோம். அப்பதான் உடல் நான் அல்ல. அப்போ நம்ம எது பஞ்ச கோஷங்களெல்லாம் சொல்றோம் இல்லையா? பிரிச்சு இந்த பஞ்சீகரணம் பண்ணிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது இந்த உடல்ங்கிறது ஜடம் கிடம் எதுவுமே நான் அல்ல. இதெல்லாம் ஒரு கூட்டு தான் அப்படிங்கிறனால உடல் நான் அல்ல. அப்புறம் உணர்வு நான் அல்ல. இந்த உணர்வு வந்து சில சமயம் வெளிப்படுது, சில சமயம் அடங்கி போகுது, சில சமயம் உணர்வே இல்லாமலும் நாமள இருக்கிறோம் இல்லையா? அதனால இந்த உணர்வும் நான் அல்ல. அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு கூட்டு காரணத்தினால தான் உண்டாகுறதுனால அவங்க அதை கூட ஒத்துக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் சிந்தனை நான் அல்ல. அப்படின்னா தேவை வருது. அதனால அந்த சிந்தனைங்கிறது இன்னொரு கருத்து, இந்த கருத்து இணையறது மூலியமா அது சிந்தனை நம்ம சொல்றோம். அதனால இந்த சிந்தனையும் நாம் அல்ல அப்படின்னு. சரி சாட்சிங்கிற கருத்து அப்படின்னா, அந்த சாட்சிங்கிற கருத்தும் நான் அல்ல. அதுவும் கூட இந்த கவனம் நீங்க குறிப்பா அதுல வச்சுட்டீங்க. அதனால அத நீங்க சாட்சின்னு சொல்றீங்க. அதுவும் ஒரு கருத்து தான். அப்புறம்னால அதுவும் ஒரு பாயிண்ட் அல்ல. அப்படின்னால சாட்சி என்ற கருத்தும் நான்ங்கிற இதுக்கு வராது அப்படின்னு சொல்லி, அப்போ எந்த இடத்திலும் நிலையான ஆத்மா இல்லை. இதுக்கு ஆதாரம்னு ஒண்ணு வேண்டியதில்ல. அப்ப எல்லாம் கூட்டு சேர்க்கை தான். தனித்துவம் ஒண்ணு இல்ல. அப்படின்னு அவங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லிர்றாங்க. இதே வந்து மேலோட்டமாக இன்னொரு வகையில அத்வைதம், புத்தம் இந்த 2யும் வச்சு ஒப்பீடு பத்தி பார்த்தோம்னா, இவங்க ஆத்மா உள்ளதுன்னு அத்வைதம் சொல்லுது. அவங்க ஆத்மா இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க வந்து பிரம்மம் உள்ளதுங்கிறாங்க. அவங்க சுய சுபாவம் என்று இல்லைன்னு புத்த மதத்தை சொல்றாங்க. இப்ப இந்த ரீதியில 2க்கும் ஒரு வகையான ஒரு தெளிவையும், முரண்பாடையும் பார்த்தோம் அப்படின்னா, அகங்காரம் கரைகிறது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. பிடிப்பு முறிகிறது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. பயம் இல்லை, ஆசை இல்லை. இது 2ம் ஒத்துக்கிறாங்க. தனி நான் மறைதல் இதெல்லாம் கூட ஒத்துக்கிறாங்க. அப்ப 2 பேருமே ஒத்துக்கிற விஷயமா இது இருக்கத்தான் செய்யுது. அப்போ அகங்காரம் கரைந்த பின் மீதம் என்ன இருக்குங்கிறது தான் பாயிண்ட். அப்ப சுயம் பிரகாசம் இருக்குது. அதைத்தான் பூரணம் என்று சொல்கிறோம்னு இவங்க அத்வைதத்துல சொல்றாங்க. அப்போ மத்தியமக அதுலத்துல அவங்க என்ன சொல்றாங்க? நாகார்ஜுனர் அகங்காரம் கரைந்த பின் ஏதாவது ஒன்று மீதம் இருக்கிறது என்று சொன்னால் அது சப்டில் அட்டாச்மெண்ட், அதாவது மீதம் இருக்கிறது என்ற கருத்தையும் விடு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை சூனியம் என்று சொல்லுகிறார். அப்போ சூனியம் பூரணம்னு மறுபடியும் அதே கருத்து வருது. அப்போ சூனியம் என்றால் சுய சுபாவம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம் சார்ந்த தோற்றம் தான். அப்போ பூரணம்னா அது குறைவில்லை. எல்லாமே அதிலே அடங்கி உள்ளதுன்னு அத்வைதம் சொல்லுது. அப்போ இவங்க எதுவும் தனியாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எதுவும் குறையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதம் சொல்லுது. இப்ப இது 2 வேறுபாடு நம்மளுக்கு ரொம்ப சுத்தமா அழகா புரிஞ்சிருக்கும். அப்புறம் அனுபவ அமைதியில வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனா தத்துவ மொழி வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 பக்கமும் அதே உச்சபட்ச அமைதி இருக்கிறது. இப்ப அகம் பிரம்மாஸ்மி தனி நான் கரைந்தபோது பரம் நான் நிலை. அது அனத்தா அப்படிங்கிற இடத்த அப்ப தனி நான் கரைந்து எந்த நிரந்தர நான் கருத்தும் இல்லாமை அப்படின்னு அது சொல்றாங்க. அப்ப மீதமுள்ள அமைதியை இருப்பு என்று சொல்கிறது. மற்றொன்று அதை குறிப்பிட முடியாது என்று சொல்கிறது. இப்போது நம்ம இன்னும் நுணுக்கமாக அறிவு தன்னைத்தான் அறிகிறதா என்று பார்த்தால், அது பரமார்த்தத்தில் இருப்பு இல்லை என்ற 2யும் தாண்டுவது எப்படி ங்கிறதையும் நமக்கு கருத்தா வைக்குது. இப்போ அறிவு தன்னைத்தான் அறிகிறதா அப்படின்னா, இது வெறும் சிந்தனைன்னு சொல்ல முடியாது. அறிவு தன்னையே திரும்பி பார்க்கும் தருணம். அறிவு தன்னைத்தான் அறிகிறதா அப்படின்னு பார்த்தா, அத்வைதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமா, அறிவு சுயம் பிரகாசம். அதை தன்னைத்தான் அறிய வேறு கருவி தேவையில்லை.
அப்படின்னு சொல்லுது. உதாரணம், விளக்கு தன்னை வெளிச்சப்படுத்த வேறு விளக்கு வேண்டுமா? சூரியன் தன்னை காட்ட வேறு ஒளி வேண்டுமா? அதுபோல அறிவு தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறது. அதற்கு இரண்டாவது அறிதல் தேவையில்லை. அதனால் அறிவு தன்னை அறிகிறது என்பதே தவறு. அறிவே இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்தியமுகம் புத்த நாகார்ஜுன பார்வை கூர்மையான ஆய்வாக இருக்கிறது. அறிவு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னைத்தான் அறிகிறது என்றால், அறியும் ஒன்று, அறியப்படும் ஒன்று 2ஆக பிரிந்துவிடும் அல்லவா? அப்பொழுது பின்னப்பட்ட தன்மை வந்து விடுகிறது அல்லவா? அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அப்போ தன்னைத்தானே கடிக்கும் கத்தி உண்டா? அப்படின்னு கிண்டலா கேட்கிற மாரியும், தத்துவார்த்த ரீதியில நுட்பமாவும் கேட்கிறாரு. தன்னைத்தானே வெட்டும் வாள் உண்டா? அப்படின்னு கேட்கிறாரு. அறிவுக்கு தனி சுபாவம் உண்டு என்று உறுதி செய்யாதே அப்படின்னு அவர் சொல்றாரு. அது நிபந்தனைகளின் தோற்றம் அப்படிங்கிறாரு. அப்போ அத்வைதத்துக்கும் மத்தியமகத்துக்கும் சின்ன வித்தியாசத்தை அவங்க காட்ட விரும்புறாங்க. இப்போ அறிவு சுயம் பிரகாசம் அப்படின்னு அத்வைதம் சொல்லுது. சார்ந்த தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புத்த மதத்தை சொல்றாங்க. இப்போ தன்னை அறிகிறதா அப்படின்னு சொல்லும்போது, 2 இல்லாமல் இந்த கேள்வியே தவறு. அடித்தளம்ங்கிறது சித்து தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ சித்து பொருளுக்கு சுயம் பிரகாசம் இருக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டியதில்ல அப்படிங்கிற கருத்த அவங்க சொல்றாங்க. அப்போ இருப்பு இல்லை. இந்த 2யும் தாண்டுவது இன்னும் 4 கோடி நிராகரிப்பு முறைன்னு புத்த மதத்துல இருக்கு, இல்லை, இல்லை இருக்குங்கிறத 2மே வேண்டியதில்ல அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து வருது. அது ஏற்கனவே நம்ம நேத்திக்கு அத பார்க்கும்போது லேசா சொல்லியிருக்கிறோம். இப்ப மறுபடியும் அத சொல்றேன் பாருங்க. அது இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இல்லை என்றும் சொல்ல முடியாது. 2ம் என்றும் இல்லை. இந்த 2மே என்னைக்கு இல்ல. அது இருக்கிறது என்று சொல்றதும் இல்ல. இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த 2மே இல்ல. 2மே இல்லை என்றும் இல்லை. இந்த இல்லைன்னா இல்லைதான். அதுக்கு மேல என்னது விளக்கம்? அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஏனென்னா இருப்புங்கிறதே மனக்கருத்து தான். அது இல்லை என்றாலும் அது மனக்கருத்து தான். அதனால பரமார்த்தம்ங்கிறது கருத்துக்கு அப்பால் தான் வரணும். அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இருப்பு என்ற சொல் கூட சற்றே தாழ்வு. ஆனால் முற்றிலும் இல்லை என்றும் சொல்லவே முடியாது. அதனால் சத் இருப்பு, சித் அறிவு. ஆனால் இவை கூட சுட்டிக்காட்டும் சொற்கள். மிக ஆழமான உளவியல் ரீதியில பார்த்தோம்னா, நேரடியாக பார்த்தா, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு வருகிறது. அந்த இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு ஆதாரம் உண்டா? வடிவு உண்டா? எல்லை உண்டா? அதை இருப்பு என்று சொன்னால் வரையறை. இல்லை என்றால் மறுப்பு. அதை கவனித்தால் அது கருத்துக்கு முன் உள்ளது. மொழிக்கு முன் உள்ளது. இப்போ அறிவு தன்னைத்தான் அறிகிறதா? அத்வைதம் அதை சுயம் பிரகாசம். மத்தியமகம் அந்த வாக்கியத்தையே தாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருப்பு, இல்லை 2யும் தாண்டுவது எப்படி? இருப்பு என்று பிடிக்காதே. இல்லை என்றும் பிடிக்காதே. பிடிப்பே தளரட்டும். அதாவது கருத்தை உடைக்க சொல்றாங்க. கருத்துன்னு வைக்காதீங்கங்கிறாங்க. இங்கு வார்த்தை மெலிகிறது. அறிவு பற்றி சிந்திக்கும் வரை அது தத்துவம். சிந்தனை தளர்ந்தால் மீதம் இருப்பது என்ன? அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர்றோம். இப்போ அறிவு, சித்து அப்படிங்கிறதும் சூனியமும் அனுபவத்துல வேறுபடுதா? அப்படின்னா, பரமார்த்தம் அனுபவமா? அல்லது இயல்பான உண்மையா? அப்படிங்கிறத அறிவு, சூனியம் இந்த 2 வேறுபாடு. இந்த மாரி கருத்த நம்ம இப்போ அந்த வகையில அத்வைதத்தோட அறிவு சுயம் பிரகாசம், எல்லையற்ற விழிப்புணர்வு, நான் இருக்கிறேன் என்ற அடிப்படை இருப்புணர்வு, அமைதி பூரணம், அத்வைத அனுபவ மொழி, அமைதியான விழிப்பு, ஒளி போன்ற சுய இருப்பு. ஆனா மத்தியமகத்தின் சூனியம்ங்கிற நாகார்ஜுனர் புத்திசத்துல சொல்லும்போது, எதற்கும் தனி சுபாவம் இல்லை. பிடிக்கக்கூடிய அடித்தளம் இல்லை. நான் என்ற மையம் இல்லை. அனுபவ மொழியில பற்றற்ற திறந்த நிலை, மையமற்ற அமைதி அப்படின்னு அனுபவ ரீதியில அவங்க சொல்றாங்க. அப்போ உண்மையான தியான உச்சத்தில அகங்காரம் இல்லை, மன அலை இல்லை, பயம் இல்லை, கால உணர்வு மங்குகிறது. அந்த இடத்துல அத்வைதி
சொல்றாரு. இது சுத்த சித்து, இதுதான் சுத்த சித்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ புத்தர் இங்கு எதற்கும் சுய சுபாவம் இல்லை அப்படின்னு அந்த இதுல சொல்றாங்க. அப்போ அனுபவ அமைதியானா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் விளக்க தத்துவம் என்பது வேறு. அப்போ தியான உச்சத்துல அகங்காரம் இல்லை, மன அலை இல்லை, பயம் இல்லை, கால உணர்வு மங்குகிறது. இந்த இடத்துலதான் இது சுத்த சித்து அப்படின்னு சொன்னாலும் அவங்க அங்கும் இங்கேயும் இதற்கு சுய சுபாவம்னு ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த ரீதியில பாத்தீங்கன்னா அத்வைதத்துக்கும் மத்திய முகத்துக்கும் வித்தியாசம் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ அத இவங்க கருத்தை வலியுறுத்துறாங்க, அது அவங்க அவங்க கருத்தை வலியுறுத்துறாங்க. அப்போ இருக்கிறதுன்னு சொல்றது சித்து, இல்லைன்னு சொல்றது சுயசுவாவம் அப்படின்னு அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ உணர்வு, பூரணம், சூனியம், மொழி, ஒளி, வெற்றிடம், பரமாத்மம், பரமார்த்தம் இதெல்லாம் அனுபவமா அல்லது இயல்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அத்வைத்துல பதிலு பரமார்த்தம் அனுபவம் அல்ல. ஏன்? அனுபவம் என்றால் அனுபவிப்பவன், அனுபவ பொருள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். மறுபடியும் கட் ஆயிடுச்சு, தொடரும். 2 கட் ஆயிடுச்சு. சரி, இப்ப எல்லாத்துக்கும் கேக்குது இல்லையா? கேக்குதா ஐயா? ஐயா கேக்குதுங்க. சரி. அப்போ ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா, அத்வைதத்தோட பதிலா பரமார்த்த அனுபவம் அல்ல. ஏன்? அனுபவம் என்றால் அனுபவிப்பவன், அனுபவ பொருள், இவை இரண்டும் துவைதம். அதனால் பரமார்த்தம் உன் இயல்பு, அது கிடைக்க வேண்டியது அல்ல, அது எப்போதும் இருந்தது. புத்த மதத்தோட பதிலு பரமார்த்தம் என்றால் கருத்து தளர்ச்சி, அதாவது பிடிப்பு இல்லாமை. அதை ஒரு அனுபவ நிலை என்று உறுதி செய்தால் அது மீண்டும் பந்தம்ங்கிறாங்க. அதனால பரமார்த்தம்ங்கிறது சிந்தனை முடியும் இடம்னு சொல்லப்படுது. மிக ஆழமான ஒரு பார்வையில அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை குறிப்பிட முடியாத வெற்றிடம் என்று சொன்னால் அது மத்திய முகம், புத்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனால் ரெண்டிலுமே அகங்காரம் இல்லை, பிடிப்பு இல்லை, துக்கம் இல்லை. அப்ப இறுதி தத்துவ முடிவு அறிவும் சூனியமும் அனுபவத்தில் வேறுபடுகிறதா? அனுபவ அமைதி ஒரே போல இருக்கலாம், ஆனால் தத்துவ விளக்கம் வேறுபடும். பரமார்த்தம் அனுபவமா? இல்லை, அது அனுபவங்களை தாங்கும் அடிப்படை அப்படின்னு அத்வைதம் சொல்லுது. அனுபவம் கருத்து இரண்டையும் தாண்டிய நிலை அப்படின்னு தான் புத்தம் சொல்லுது. பாருங்க, அனுபவம் கருத்து இந்த ரெண்டையுமே தாண்டிற நிலை, அதுதான் நிலை. அதுவும் நிலைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுதான் புத்தம். அதுதான் சூனியம், சூனிய பதவி ஆனந்தங்கிற மாதிரி அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அது இன்னதுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன் அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னு அங்க நிக்கிறாங்க. அப்போ அமைதியை உணர்கிறவன் யார் அப்படின்னு
அத்வைதி கேட்கறாங்க. அந்த அமைதிக்கு சாட்சி தேவையா? அப்படின்னு புத்த மதத்தை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. எப்படி போகுது பாருங்க நுட்பமா. அப்போ அமைதியை உணர்கிறவன் யார்? அப்படின்னு கேட்டா, அந்த அமைதிக்கு எதுக்கு சாட்சி கேட்கறீங்க? அப்படின்னு கேட்கறாங்க. எவ்வளவு கிளியரா போகுது பாருங்க. இப்படியெல்லாம் கூட நம்ம இத விசாரிச்சு, அறிவு தன்னையே விசாரிக்கிற மாரி, அமைதியை உணர்கிறவன் யார்? முதலில் நேரடி ஆய்வு செய்யலாம். அமைதி இருக்கிறது என்று சொல்லும்போது, யாரோ ஒருவர் அதை அறிகிறார். அது ஒரு மனநிலை என்றால், மனமே அதை உணர்கிறது. ஆனால் தியானத்தில் ஆழமான அமைதி வந்தால், மனம் மிகவும் மெல்லியதாகிறது. நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வும் மங்குகிறது. அப்போது கேள்வி, அதை யார் அறிகிறார்கள்? அத்வைத பார்வையில் அத்வைதம் சொல்வது, மனம் அமைதியை அனுபவிக்கலாம். ஆனால் மனம் வெளிச்சம் பெறுவது சாட்சியால். அந்த சாட்சி உடல் அல்ல, மனம் அல்ல, அனுபவிப்பவன் அல்ல. அப்படின்னா அது என்ன? அது சுயம் பிரகாச சித்து. அப்போ ஆனால் முக்கியம், அது அமைதியை பார்க்கவில்லை, அமைதியாகவே இருக்கிறது. அதனால் அமைதியை உணர்கிறவன் யார்? சாட்சி. ஆனால் அந்த சாட்சி இரண்டாவது பொருளாக இல்லை அப்படின்னு அத்வைதம் சொல்லுது. ஆனா மத்தியமக பார்வைங்கிறது இங்கே நுணுக்கமாக அமைதி இருந்தால் அதை அறியும் யாரோ இருக்க வேண்டுமா? யாரோ இருக்கிறார் என்றால் அது சப்டில் செல்ஃப் ஐடியா என்று சொல்றார். அவர் சொல்வார், அமைதி என்பது அறிவும் பொருளும் இரண்டாக இல்லாத நிலை. அங்கு தனி சாட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்றார். அமைதி என்பது என்னது? அறிவும் பொருளும் ரெண்டாக இல்லாத நிலை. அப்போ அதுக்கு சாட்சி தேவையில்லைங்கிற. அப்ப அமைதிக்கு சாட்சி தேவையா? இதை கூர்மையா பார்த்துக்கலாம். சாதாரணமாக ஒரு அனுபவம். ஒரு சத்தம் நான் கேட்கிறேன். ஒரு காட்சி நான் பார்க்கிறேன். இரண்டில் நான் பிளஸ் பொருள் இருக்கிறது. ஆழ்ந்த அமைதி அங்கு. பொருள் இல்லை, வேறுபாடு இல்லை. அப்பொழுது சாட்சி என்ற கருத்து கூட தேவையா? அத்வைதத்தோட நுணுக்கம், சாட்சி என்றால் இரண்டாக நிற்கும் ஒரு பார்வையாளர் அல்ல. அது இருப்பு, விழிப்பு, அடித்தளம். அதனால அமைதிக்கு வேறு சாட்சி தேவையில்லை. அமைதியே சாட்சி சொரூபம். மத்தியமகம் நுணுக்கமா என்ன சொல்லுதுன்னா, சாட்சி என்ற சொல்லே அன்னெசசரி. அங்கு அடையாளம் இல்லை, மையம் இல்லை, ஆதாரம் பிடிக்க முடியாது, அடையாளப்படுத்த முடியாது. அதை வெறும் பற்றற்ற திறந்த நிலை என்று சொல்வார்கள். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அத்வைதமும் மத்தியமும் அமைதியை உணர்கிறவன்னு சொல்லி சுயம்பிரகாச சித்துன்னு சொல்லும்போது தனி யாரும் இல்லை, சாட்சி தேவையான அவங்க சொல்றாங்க. இப்ப சாட்சி அடித்தளம்னு இவங்க சொல்றாங்க. சாட்சி என்ற கருத்து வேண்டாம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இறுதியாக பூரணம், சூனியம் இந்த ரெண்டையும் உள்ள ஆழமான ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம்னா, தத்துவத்தை விட்டுட்டு நேரடியாக உள்பார்வை செய்தால் ஒரு கணம் எந்த சிந்தனையும் பிடிக்காதீர்கள்னு சொல்றாங்க. அப்ப அமைதி இருக்கிறதா என்று பார்க்காதீர்கள். அமைதி இருக்கிறது என்று சொல்லும் முன் எது உள்ளது? அதை பற்றி சொன்னால் அது கருத்து. சொல்லாமல் இருந்தால் அது மௌனம். இறுதி முடிவுன்னு சொன்னா, அப்ப அமைதியை உணர்கிறவன் யார்? மனநிலை என்றால் மனம். ஆங்காரம் கரைந்த நிலை என்றால் சொல்ல முடியாதல்லவா? அமைதிக்கு சாட்சி தேவையா? அத்வைதம் சாட்சி என்றே அது. புத்தம் சாட்சி என்ற கருத்தையும் விடு. இப்போது கடைசி முடிச்சு மட்டும் உள்ளது. அதாவது அந்த மௌனத்தை பற்றி பேசும் வரை அது தத்துவமா? அந்த மௌனமாக இருப்பதே பரமார்த்தமா? இப்போ எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மௌனத்தை பற்றி எ பேசுகிறது நாம, அந்த மௌனம்னு சொன்ன உடனே அது ஒரு கருத்துன்னு சொல்றோம். கருத்து வந்தவுடன் அது மனம் வந்துருது. மனம் வந்தவுடன் அது தத்துவமாயி போகுது. அதனால் மௌனத்தை விளக்கும் வரை அது ஒரு அனுபவம் அல்ல அப்படின்னு கருத்து அத்வைத பார்வையா இருக்கு. அப்ப அத்வைதம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்லும்போது, சாஸ்திரம் அத்வைத சாஸ்திரத்துல குரு விளக்குறாரு, சிஷ்யன் சிந்திக்கிறாரு. ஆனால் இவையெல்லாம் மௌனத்தில் நிலை நிற்ற உதவி கருவிகள். அறிவு தன்னையே அறியும் தருணத்தில் வார்த்தை தேவையில்லை. மத்தியமக பார்வை நாகார்ஜுன புத்திசத்துல மத்தியமகம் இன்னும் கூர்மையாக சொல்வது, எந்த கருத்தையும் பிடித்தால் அது பந்தம். மௌனம் என்ற கருத்தையும் பிடிக்காதே. அதனால் மௌனம் பற்றி பேசுவது வழிகாட்டி மட்டுமே. மௌனமாக இருப்பதே பரமார்த்தமா?
இப்படி நுணுக்கமாக இடத்தில் நீங்கள் நான் இப்போது மௌனமாக இருக்கிறேன் என்றால் நான் இருக்கிறது மௌனம் ஒரு நிலை, இருக்கிறேன் என்பது ஒரு செயல். இது இன்னும் சப்டில் டுவாலிட்டி துவைத பாவனையை கொண்டு வருகிறது என்கிறார்கள். அப்ப அத்வைதத்தினுடைய ஆழமான பதில் என்னவென்றால், பரமார்த்தம் செய்ய வேண்டியது அல்ல, அடைய வேண்டியது அல்ல, அது உன் இயல்புன்னு பதில் சொல்றாங்க. அதனால் மௌனமாக இருப்பது கூட ஒரு செயல் போல தோன்றலாம். முயற்சி தளர்ந்த பின் மீதம் இருப்பதே பரமார்த்தம் அப்படின்னு. அப்போ மத்திய முகத்தின் ஆழமான பதில், மௌனம் என்ற சொல்லே அன்னெசசரி. பரமார்த்தமும் இருப்பு அல்ல, இல்லை அல்ல, இரண்டும் அல்ல, இரண்டுமே அல்ல. அதை நிலை என்று சொன்னால் அது மீண்டும் மனம்னு சொல்றாங்க. அதனால மிக ஆழமான உள் திருப்பமாக இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு அடிப்படை விழிப்பு இருக்கிறதா அப்படின்னு அதை பற்றி சிந்திச்சா அது தத்துவம். சிந்தனை தளர்ந்தால் அது மௌனம். அந்த மௌனம் அனுபவமா இயல்பா அதை பிரிக்க முயன்றால் மீண்டும் மனம். அதனால மனம்ங்கிற தன்மை மறுபடியும் வருதுங்கிறாங்க. அதனால மௌனத்தை பற்றி பேசும் வரை அது தத்துவம். மௌனமாக இருப்பது ஒரு முயற்சி என்றால் அது இன்னும் சாதனைங்கிறாங்க. அப்ப ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். முயற்சி இல்லாமல், கருத்து இல்லாமல், அடையாளம் இல்லாமல் மீதம் இருப்பது. அதை சிலர் பூரணம் என்கிறார்கள், சிலர் சூனியம் என்கிறார்கள். ஆனால் அங்கே பேசுபவன் இல்லை. இப்போது கடைசியாக அந்த நுணுக்கத்துல அந்த இயல்பை உணர முயற்சி தேவையா, முயற்சி இட் செல்ஃப் தடையா அப்படின்னு நம்ம அதை பார்ப்போம். அந்த வகையில அந்த இயல்பை உணர்வதற்கு முயற்சி தேவையா, முயற்சி தடையா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாதனைக்கும் சாட்சாத்தாரத்துக்கும் இடையிலான ஒரு நுண்ணிய வித்தியாசம் இருக்கிறது. நாம் இப்போது தேடுகிறோம் என்றால் ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்று நினைக்கிறோம். அதையும் அடைய முயற்சி செய்கிறோம். இந்த மனநிலையே பிரிவு. ஆனால் பரமார்த்தம் என்பது ஏற்கனவே இருப்பது என்றால் அப்போது தேடல் முரண்பாடு போல தோன்றும். அத்வைதத்தினுடைய நுணுக்கமான பதில், அத்வைதம் 2 நிலைகளை ஒப்புக்கொள்கிறது. ஒன்று சாதக நிலை, சாதகருடைய நிலை. இன்னொன்னு மனம் அலைபாய்கிறது. இப்ப நேரம் தெரியுது. நான் இப்போ இந்த இதோட நிறைவு செய்கிறேன். மனம் அலைபாய்கிறது. அகங்காரம் பலம் வாய்ந்தது. இங்கே சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்ங்கிற முயற்சி தேவை. ஞான நிலையில ஒரு கட்டத்துல அடைய வேண்டும் என்ற எண்ணமே தடையாகிறது. அப்போ ஞான அஞ்ஞானங்களை கடந்து போ அப்படின்னு ராமர் லட்சுமணன்கிட்ட சொல்றார். சாத்வீக குணத்தையும் கடந்து போய்விட வேண்டும். பிணஞ்சுடு களி போல அதையும் விட்டு விட வேண்டும் அப்படின்னு முக்குணங்களையும் கடந்து போற நிலையும் சொல்லப்படுது. அப்போ முயற்சி சப்டில் ஈகோவாக மாறுகிறது. அதனால முயற்சி அவசியம். ஆனால் இறுதியில் முயற்சியும் விட வேண்டும். முக்தி மோட்சத்து மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பையும் கூட விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால ஆரம்பத்துல சாதகனா இருக்கும்போது அந்த முயற்சி இருக்கிறத ஒழிஞ்சு முடிவிலே அந்த முயற்சியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது புத்த மதத்தை சேர்ந்தவங்க புத்தர் நடுவழி சொல்கிறார். அலட்சியம் வேண்டாம், பிடிவாத சாதனை வேண்டாம், அஷ்டாங்க மார்க்கம்னு அவங்க ஒரு அஷ்டாங்க மார்க்கம்னு 8 விதமான சரியானதை தேர்ந்தெடுத்து முயற்சி அப்படின்னு அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதனால நான் விடுதலை அடைய வேண்டும் என்ற பிடிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தெளிவு பெற உதவும். ஆனால் நான் பெற வேண்டும் என்ற ஆசை அணைய வேண்டும்ங்கிறாங்க. அப்ப பொதுவா முக்தி மோட்சத்து மேல இருக்கிற இச்சையும் தொடர்ந்தால்தான் உண்மையான முக்தி மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நான்கிறதோடைய இறுதி நிலை அதோட துல்லியமா அது அனுபவத்துக்கு வர்றதற்காக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு நுட்பமாக நான் யார் விசாரணை தொடர வேண்டியதா இருக்கிறது. அந்த வேதாந்த ரீதியிலும் அடுத்து நாம் தொடரும் போது தொடரலாம். அதனால இன்றைக்கு 10:36 ஆனதுனால இதோட 8வது பாகத்தை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு 9வது பாகம் நான் யார் விசாரணை தொடரும் என்று கூறி இதோடு சிவானந்தபுரம் சார் அருளால் இறைவன் அருளால் ஓரளவுக்கு நல்ல விதமாக இன்று அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன். நீங்களும் கூர்ந்து கவனித்து நுட்பமாக கவனித்து கேட்டீர்கள் என்றால் சில அரிய உண்மைகள் இதன் மூலமாக உங்களுக்கு புரியும் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். ஆத்ம நமஸ்காரம். ஓம். நன்றிங்கய்யா. ரொம்ப ஆத்ம நமஸ்காரங்கய்யா.
அதுங்க சரிங்க. இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாமே வந்து 1க்கு 2 முறை அத திரும்ப திரும்ப கேட்கும்போது தான், அது நல்ல ஆழமான நிலைமைக்குள்ள நம்மளால போக முடியும். அதனால இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போது. ஸோ ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தாங்க எல்லாத்துக்கும் இது. நல்லா பொறுமையா கேட்கறாங்களே, அதே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆமா. ஆமாங்க. சொல்றத விட சொல்றது கூட சொல்லிடலாம். அன்னைக்கு அவ்வளோ நேரம் இருந்து கேட்டது எனக்கு பெரிய ஆச்சரியம். எப்படி அவ்வளோ ம். நேரம் பொறுமையா கத்துருக்காங்களா சித்த வித்தியார்த்திகள். நாம கூட அவ்வளோ நேரம் அமைதியா இருந்திருப்போமான்னு தெரியல அப்படின்னு நினைச்சேன். நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா கேட்கறவங்க அவ்வளோ பொறுமையா கேட்கணுமே. அதுதான் எனக்கு ரொம்ப ம். ஆச்சரியம். பக்தியோட மகத்துவத்த நான் அங்கேயும் புரிஞ்சுட்டேன். ம். ம். சந்தோஷங்க. ம், ம். சரிங்க. அப்போ அனைவருக்கும் நிறைவு பண்ணிரலாங்களா? சரி. அனைவருக்கும் ஆத்ம சந்தோஷங்க. நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. நாளைக்கு வந்து நம்ம 6ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் பாகமும், இந்த நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகத்தினுடைய 9வது பாகத்தையும் நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. பௌர்ணமி அனைவருக்கும் ஸ்பெஷல் உரையாடல் அருமையாக இருந்தது. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் நன்றி. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம்.